பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. எங்களுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏனென்றா நாங்க மூவரும் பிச்சைக்காரங்க வந்திருக்காங்கன்னு ஏதாவது பாடுது கொடுக்கலான்னு போனங்க. போனீங்க அங்க போனா அழகுச என்னுடைய மக நாங்க இருவர் அழகுக்கு தாய் தந்தர் சொல்லி எங்களை அடிச்சிட்டாங்க. அவங்க யாரு என்று தெரியல. யாரு அங்கே என் காதலே நீங்க புறப்படுங்க, நான் பாத்தீங்க யாரு வச்சிருப்பாங்க. மகனே அடங்கீங்களா? என்ன கண்ணே தெரியல உனக்கு? அவரின் சொன்னா டொயின் சொல்லயா? டொயின். See, I am fine. என்னடா டொயின் பைன்? What is this nonsense, idiot? You are stupid country brute. அடிச்சுனா அப்படியே. மகனே அடங்கீங்களா? டாடி தான வந்திருக்க? நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க? ஹாப்பி அனைத்து. என்னடா ஆப்பிள் எப்படி இருக்கா? ஆப்பிள் இல்ல சப்போட்டா. ஹாப்பி மகிழ்ச்சி. அப்படினா எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. ஏண்டா ஆளே ஒரு மாற்றமா தெரியறானே. ஆமா மாறிட்டான் இவன். ஆமா ஆமா. ஏண்டா டேடே ஆமா அந்த பெண்ணல யாரு? மை ட்ரீம் கேர்ள், மை வைஃப். என்னது? அடுத்து அப்படியே மை வைஃப். அறிவிக்கல உனக்கு இது கோயிட். யாரா வந்திருக்கடா உனக்கு? படிச்சவனா நீ? திருமணம் செய்துக்கலான்னு சொன்னா அப்ப வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஒய்ப்பா. ஏய் அப்பா, திருமணம் வேண்டாம் என்றால் மறுத்தேன். அந்த பெண்களை பார்த்த மனமே மாறிவிட்டது. ஏன் ஆசை நாயகிகள், ஏன் இதயம் கனிந்து அந்த கனிகள், அந்த மூவரும் மனைவிகள் தான். கனியா? மூணு கனி. மம்மி இல்ல பெரிய அம்மி. ஏய் சுமாரா. ஏய் இறங்கி கும்மி. ஏய் சுமாரா. பாவி. ஏய் மாமா ஏண்டா அறிவு கவனக்கு அறிவு கடவுளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிடா எனக்கு வேணாம் சொல்லிவிட்டு வைஃப் கீப் இட் யார் மம்மி உன் மருமக மை ட்ரீம் கேர்ள். ஆய மூடு. ஏய் அந்த பெண்கள் யார் தெரியுமா? யாரு? உனக்கு தெரியுமாடா? யாரு அவங்க? காசி பெண்கள். என்ன காசி பெண்கள்? யாரு? விபச்சாரி நாய்கள். ஆமாண்டா. சரி. நீதியா இது? பெற்ற தாய் தந்தை இப்படி அடிக்கலாமாடா? என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? நல்லாதானே இருந்த? இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்க தாய் தந்தை ஐயா அவங்கள போய் அடிக்கலாமா? அப்பா பாவம் அப்பா பாவம். என் முகத்துல முழிக்காத. என்னடா? என் முகத்துல முழிக்காத. எதுக்குடா? ஊர்ல குத்து குத்தா காரி முயறாண்டா. ஏன் தூ 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 முயறாண்டா என் மூஞ்சில. ஏன்டா முயறா? நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஒரு ஒயின் ஷாப் பக்கம் போக முடியுதா? கேக்குறா கேள்வி. உங்க அப்பா வரானா ஒயின் ஷாப்புக்கு? அண்ணே நீ வரியேன்னு கேக்குறான். ஐயோ நான் குடிச்சாயா எனக்கு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஒரு புள்ள ஒயிட் ஷாப் போக கூடாதுன்னா அப்பங்கார என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? ஒரு புடி ஒண்ணு இருக்கணையா ஒரு கேஸ் ஏத்தாந்து வீட்ல வச்சா யாயா புள்ள ஒயிட் ஷாப் போறான். போறான். சதிகார கூட்டங்களே யாரு இப்படியா செய்றீங்க? ஏண்டா டேய், நான் ஒரு ஆப் சாப்பிட்டா நீ ஒரு குவார்ட்டர் சாப்பிடுற. அப்ப ஒரு குவார்ட்டர் சாப்பிடு. அப்ப குவார்ட்டர் நீயாடா சாப்பிடு. எனக்கு மக? மகா அப்ப சாப்பிடு. நீயாடா எனக்கு மக? குடிச்சாதான் குடும்பம் குபு குபு குபுன்னு வளரும். குடிச்சா குடும்பம் எப்படி இருக்கும்? குடிக்கிறவங்க ஊர் தான் குபேர சம்பத்தி. குபேர சம்பத்தி. குடிக்காத ஊர் குட்டி தோறா பாவி. குடிடா குடி. உங்களா குடிங்கடா நீயாடா கத்து கொடுத்த பாவி. நாங்க இல்லாத நேரத்தை பார்த்து இவன் தான் கத்து கொடுத்துருக்கான். அப்போ யாரு? அப்பா பாவம் அப்பா யாரு? வாய் தரப்பியா இவனா பாவம். என் முகத்திலே முழிக்காதடா. ஏண்டா? காரி முயறானே. நானே ஒயின் ஷாப் பக்கம் போக முடியுதாடா? காரி முயிரான் ஒயின் ஷாப் பக்கமே போக முடியும். போக கூடாது ஐயா. யாருவா? அட பாவி. இதற்கடா உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பால் ஊட்டி சீராட்டி தங்கத்தை தாராட்டி அடடா வெள்ளிக்கிண்ணத்துல அமுது முட்டு நீ எப்படிலாம் வளர்க்கிறடா பாவி. எங்களை அடிப்பதற்கடா. நிறுத்துறி சொல்றா பாரு. ஊர்வலத்துல யாரு சொல்லாம 10 மாதம் சுமந்து பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டில் ஆராட்டி பாலூட்டி வளர்த்தனடா. ஊர் உலகத்துல யாரு வளர்க்கல மாட்டாங்க. வேர்சா வளர்த்துட்டா 10 மாதம். என்னடா 10 மாசம் சுமந்த சொல்றியா?
10 மாசம் சுமக்கிற வலிதானே உனக்கு தெரியும். அந்த 10 மாசம் அந்த வயித்துக்குள்ள இருக்கிற வேதனை எங்களுக்கு தான். ஆனா சீமந்தன் ஒண்ணு வாரி வாரி முழுங்குறாயா? மாட்டு வாரி வாரி அடிக்கிறா. உள்ள குழந்தை செத்து போவாதே. 10 மாசம் அந்த கருவறையில இருக்கிறமே. ஆமா. ஒரு லைட் உண்டா, ஒரு ஃபேன் உண்டா, ஒரு ஏசி உண்டா? அட அர்ஜென்ட்டுக்கு ஒரு கட்டிங் பிளாக் வாங்கி சாப்பிடணும். பிளாக்ல அப்படினா ஒரு கட்டிங் உண்டா? மனங்கட்டா குடிப்பதற்கு மானிட்டர் உண்டா? சீரியல் பார்த்து ஒரு டிவி உண்டா? டிவி உண்டா? ஒரு ரோஜா நாடகம் பார்க்க முடியுதா? ஒரு சுந்தரி நாடகம் பார்க்க முடியுதா? முடியுதாடா? என்டர்டெயின்மென்ட் பண்ண முடியல. 10 மாசம் சுமந்து பெத்துன்னு சொல்றியா? 10 மாசம் சுமந்து என்ன பெத்ததுனால தானே நீ தாய். இல்லை என்றால் மலடி 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 பெத்த தாயிடாவா? அப்பா பாவம், அப்பா பாவம். டேய் ஓடா ஏன்டாடி இவனுக்கு போறாம சொல்ல சோ மூச் யார் வேணும் வாங்க வாங்க. மூச் இவனுக்கு போறாம நம்ம ஒண்ணு வச்சு ஊத்தி கிடக்குறமே. நம்ம புள்ள 2 வச்சுக்கிறானே. அவன் சாமர்த்தியம் நம்மளுக்கு இல்லையா? இவனுக்கு போறாம அதனால பேசுறான். டேய் அட பாவி, ரோட்ல போய் பாடுறா. தகர டப்பா ஏத்திட்டு போற லாரி கூட ஒரு ஸ்டெப்னி உண்டுடா. வெச்சுக்கோ. ஆம்பளையா பிறந்தா ஒரு ஸ்டெப்னி வெச்சுக்கடா. அட கொடியவன். வெச்சதா அர்ஜென்ட் பயன்படும். அட சரி எப்பறாங்கடா? லோடு மெரிக்கல லோடு மேரிக்கிறா. இவள வச்சு நீ எப்பறா ஊத்தி கிடக்குற? மகனாடா நீ. யார் மகனா? மகனா நீ. ஓடா பாவி. டேய் என் மகனா நீ. என் மகனா எப்படி பேசுறே? அட சண்டா, அட சதிக்காரா. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? டேய் டேய் சு. எனக்கு நீண்ட நாளா ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை விளைய ஒரு கேள்வியா கேட்டா, நீ நான் பெத்த மகனா ஏன் மகனா? சரியான கேள்விதான். ஏன்னா இவன் எப்படிங்கிறா? நல்லா ட்ரம் மாரி இருக்கிறான். இவன் எப்படிங்கிறான்? சேத்பட் ஜிஹெச்ல கடிக்கிற டெட் பாடி மாரி கிடக்கிறான். இவங்க 2 பேரும் குள்ளமா இருக்கிறாங்க. நான் எப்படி வளர்ச்சியா இருக்கிறேன் பத்தியா? அப்படின்னா என்னடா பேச? 60 அடி இருடா நீ. பைசா நத்தி ஏண்டா வேடி? டேய் அப்படின்னா நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேனா? யாரு கூட போன? தேவ கூட படுத்த. அப்படி என்றால் நீ தாசியா? நீ தாசி. நீ தாசி. நீ மச்சாரி. நீ தேவடியா தேவடியா. தேவடியா. அட பாவி, என்ன பார்த்து அப்படியே விட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். நானடா தாசி, நானடா வீசி. அட பாவி. டேய் நான் ஒரு பத்திரியான உண்மையாடா. யாரவா? நான் ஒரு உத்தமையான உண்மையாடா. பெண்குலத்தின் பொன்விளக்கிறேன்டா. மாதர்குல மணி விளக்கிறேன்டா. என்ன அடித்து கருங்க, என்ன உதைத்து கால்களும் உனக்கு வேண்டாமே. குஷ்டம் பிடிக்க வேண்டும். கொடுத்து சாபம். இது தாய் கொடுத்த சாபம். கேட்டீங்களாமா? என் தாய் சொன்னதை கேட்டீங்களா? போய் போய் அடுத்த கைகளும் 8 உதைத்த கால்களும் கஷ்டமாடுதான் போகணும்னு கொடுத்தாலா தாய் கொடுத்த சாபம். 10 கொடுத்தாலா சாபம், உத்தரவு கொடுத்தாலா சாபம், தாய் கொடுத்தாலா சாபம், 10 கொடுத்தா பலிக்க, தேவடியா கொடுத்தா பலிக்காது. பலிக்காது. இருவர் கருத்துல விலகட்டி மாதால சொல்றாரா? தள்ளு 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 தள்ளு. டேய் வேணாம்டா வேணாம்டா. பாவி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஓட்டுக்காரரே என்ன திட்டுறீங்களா எல்லாம்? என்னடா பெத்த அப்பனா அம்மா அடிக்கிறானே, இவன் நல்லா இருப்பானா? நாசமா போடுவானா? போற லாரில மாட்டி செத்துருவானா? கிணத்துல வந்து செத்துருவானா? கூட்டில வந்து செத்துருவானா? திட்டுறீங்களா? திட்டுங்க திட்டுங்க. எவ்வளவு திட்டுறீங்களோ அவ்வளவு நான் செழிப்பா வளருவேன். ஏனென்றால் ஒரு கிராமத்தில் எப்படி கிராம தேவதை அந்த கிராமத்தை கட்டி காவல் காக்கிறதோ அதுபோல என் தெய்வம், என் தெய்வங்க மூத்திகள் போல எனக்கு மனைவிகள் என் செல்லம் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை இருக்கிறது? கிடையாது. ஏன் இதுக்கு மாரியத்தா கோயிலுக்கு தான் ஊர்ல அந்த கோவிலில் இருக்கிற சாமி தூக்கி ஏரிக்கா கடாசிட்டு என் தெய்வத்தை 3 பேரை நிற்க வைங்க. இந்த எதுவாப்பேட்டியே வெள்ளத்துல மிதங்கும். போற வாரத்து கூட வழி இருக்காது, பிரிட்ஜ் ஃபுல்லா தண்ணி போயிடுது. ஆமா தெய்வங்கள் சாமி, அந்த தெய்வத்தையே கும்பாபிஷேகம் பண்ணோம்.
ஆனா அந்த தெய்வத்தை கும்பாபிஷேகம் பண்ணனா என்னடா சொல்ற? கோயில் முன்ன உன்னதான் பலி கொடுக்க போறாங்க. ஆடு கிடையாது, உன்னதான் வைக்க போறாங்க. யாருக்கு யாரா பலி கொடுக்கறது? டேய், தாய் கொடுத்தாலா சாபம், அத்தனை கொடுத்தாலா சாபம், உத்தமி கொடுத்தாலா சாபம், தாய் கொடுத்தாலா சாபம். ஓங்கி ஓங்கி அடித்த கைகளும் காட்டி அட்டு உணர்த்த கால்களும் உன் குறுகி குஷ்டமெடுத்து போக வேண்டும் என்று கொடுத்தாலா சாபம். தாய் கொடுத்த சாபம் பலிச்சு ஐயோ போடுங்களா அப்படி நான் போக நினைக்கிறீங்களா? உங்க எண்ணம் ஈடேறாது. ஏன்னா என் தெய்வம் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? ஏய், என் தெய்வம் இருக்கும் பொழுது எனக்கு கவலை என்பதே கிடையாது. அப்படிதான் போக மாட்டேன்னு தெரிஞ்சில்ல, கையை அப்படி வச்சுக்க. புறப்படுகிறேன். என் செல்லத்தோட ஜாலியா இருக்கிறேன். நீங்க பாத்தி எல்லாம் வயிறு எரிங்க. வர்றேன். யாரு தலையேற்றி அங்க முடியணுமோ அங்கதான் ஐயா முடியணும். ஏதோ நம்ம தலையேற்றி இப்படிதாங்க இது, நம்ம என்ன பண்றது? அவரா பேசல ஐயா, யாரும் சொல்லி கொடுத்து தான் பேசுறாங்க. அதனால நீங்க இனிமே இந்த நாட்டுல இருந்தீங்கன்னா உங்களை சாவ கூட வச்சிருவாங்க. அதனால இந்த நாட்டுல இருக்காதீங்க ஐயா. அம்மா நீங்க இருக்காதீங்க, நீ எங்கன்னா போய் போயிடுச்சுங்க ஐயா. நல்லது. ஆகட்டும் ஐயா, நீங்க